எரேமியா 18:4 வாசிங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையிலே கெட்டு போயிற்று. போதும். குயவன் தன்னிஷ்டம் போல வணைகிறார்ல, எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுறதான அவரு, நல்ல அனுபவம் உள்ள குயவன் தானே, ஏன் அவர் கையில கெட்டு போச்சு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் பரம குயவன், என் கையில் இந்த ஜனங்களை வணைகிறேன், ஆனா என் கையில் இந்த ஜனங்கள் கெட்டு போனார்கள். அப்ப பரம குயவன் கர்த்தர் கையில உருவாக்கப்படுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஏன் கெட்டு போகிறது? ஏன் பாத்திரம் உடைகிறது? குயவன் மேல தப்பா, மண்ணு மேல பிரச்சனையா? இதை தான் நம்ம புரியணும். நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும்போது கர்த்தர் நல்லவர். ஒரு பிரச்சனை வந்தா யாரு கெட்டவர்? So always I am good. எப்பவுமே நான் யாரு? நல்லவன். எனக்கு நல்லது நடந்தால் கர்த்தர் நல்லவர், எனக்கு கெட்டது நடந்தால் அவர் பொல்லாதவர். நான் எப்பவுமே நல்லவன். இப்படிதான் நம்ம நினைப்பு. பரம குயவன் தான், ஆனா அவர் கையில ஏன் அந்த பாத்திரம் உடைஞ்சிச்சு? ஏன் உடைஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ இந்த குயவன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, களிமணை எடுத்துட்டு வரும்போது, நீ களிமணை பார்த்தீங்கன்னா, இந்த களிமண் பூமி வறண்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாலமாக வெடிச்சிருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது காஞ்சிருக்கும் போது அந்த மண்ணு பார்த்தா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதை வெட்டி இந்த குயவன் எடுத்துட்டு வந்து தண்ணியை ஊற்றி அதை என்ன பண்ணுவான்னா பிசைவார். ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா அந்த மண்ணை என்ன செய்வார்? காலில் போட்டு நல்லா மிதிச்சு அதை சாஃப்ட் நேச்சர் கொண்டு வந்து கொலன்னு ஆகிடும். அதை பார்த்தீங்கன்னா கையில் மாவு மாதிரி பிசைஞ்சு அப்படி உருண்டை பண்ணலாம். கடினமாக இருந்த அந்த களிமண் என்ன செய்வார்? சாஃப்டாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த மண்ணை எடுத்து உருண்டை பண்ணி அந்த வீலில் வச்சு பாத்திரத்தை உருவாக்குவார். எப்போ அந்த பாத்திரம் உடையும் பாதியில் அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல, அந்த முழு களிமண் உருண்டையிலையும் எங்கேயோ சின்ன இடத்துல ஒரு சின்ன துண்டு சாஃப்ட் ஆகாம கொஞ்சம் கடினமா ரஃப்பா இருந்திருக்கும். அந்த சின்ன துண்டு ரஃப்பா இருந்ததுனால முழு பாத்திரமும் வணைய முடியாம என்ன ஆயிடுது? 90% பாத்திரம் உருவாயிடும். ஆனா அந்த குயவன் அப்படி கொஞ்சம் திருப்புவான், பட்டுன்னு போயிடும். இது காரணம் மொத்த களிமண்ணும் பிரச்சனை இல்லை, எங்கேயோ சின்ன இடத்துல ஒரு சின்ன இடம் கடினமா இருந்துச்சு. அந்த சின்ன கடினமான பகுதி முழு பாத்திரத்தையும் உடைத்து போட்டது. அல்லேலூயா. நம்ம வாங்காமல் நாம் செய்கிற ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன பிடிவாதம், ஒரு சின்ன காரியத்தில் கடினமா இருப்பது, அந்த சின்ன தவறு தான் மொத்த வாழ்க்கை என்ன செய்கிறது? பாழாகி. சில நேரங்களில் நல்ல ஆவிக்குரிய அனுபவங்கள் நல்லா இருக்கும், நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல வேதம் வாசிப்பாங்க, கர்த்தருக்காக தியாகமா இருப்போம், கர்த்தருக்காக ஊழியம் பண்ணுவோம், கர்த்தருக்காக கொடுப்பதில் உற்சாகமா இருப்போம், நல்ல ஆவிக்குரிய குணாதிசயங்கள் நிறைய இருக்கும். சபைக்குள்ள வீட்டுக்குள்ள அநேகர் பார்த்து நல்ல சாட்சி கொடுக்கிற நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். அது நிமித்த கர்த்தர் ஆசீர்வாதம் கொண்டு போயிட்டு இருப்பார். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன காரியத்துல நாம் செய்யற ஒரு சின்ன தவறு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்த அத்தனை நல்ல காரியங்களையும் இந்த சின்ன தவறு பாழாக்கிவிடும். அல்லேலூயா. நீ பிரசங்கி 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசித்தீங்கன்னா, செத்த ஈக்கள் பரிமளக்காரனுடைய தைலத்தை என்ன செய்யுமா? நாரி கெட்டு போக பண்ணும். அப்படியே சொற்ப மதியினமும் என்னவா? பரிமள தைலம் அப்படின்னா ஒரு ரூம்குள்ள தைலத்தை வச்சுட்டா அந்த அறையே எப்படி இருக்கும்? பயங்கர ஸ்மெல். அவ்வளோ மகிமையான தைலம். ஒரு ஈ விழுந்தாலும், எங்க தைல குப்பில அவ்வளோ தைலம் இருக்குது. ஈ எவ்வளோ பெருசு இருக்குது? இத்தனோண்டு ஈ இவ்வளோ தைலத்தை கெட்டு போக பண்ணுதான். இவ்வளவு தைலமும் நல்லது. நம்மள்ட்ட அவ்வளோ ஆவிக்குரிய அனுபவங்கள், நல்ல நல்ல சாட்சியான காரியங்கள் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறு, அது வாயின் வார்த்தையா இருக்கலாம், பண விஷயத்தில் செய்கிற நம்ம தவறா இருக்கலாம், கெட்ட சுபாவமா இருக்கலாம், இச்சையா இருக்கலாம், ஒரு சின்ன காரியத்தில் வைத்திருக்கிற ஒரு பிடிவாதம், ஏதோ ஒரு சின்ன தவறு நம்ம வாழ்க்கையில நாம் கர்த்தர்க்கையில வணையக்கூடாதபடி தடையாய் நிற்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் வாழ்க்கை என்ன ஆயிருது? பாழாகி. இந்த தாவீது வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தேவன் அழகா உருவாக்கணும். ரொம்ப அற்புதமான மனுஷங்க தாவீது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்லுவார். ஈசாயின் அடிவேர் அப்படின்னு ஆண்டவர் குறித்து ஏசாயா 11 அதிகாரத்தில் சொல்லப்படுது. ஈசாயின் வேரா இருக்கிறவர் யாரா? இயேசு கிறிஸ்து. தாவீதின் குமாரன் சொல்லப்படுது. தாவீதின் சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவர் இயேசு சொல்லப்படுது. அவ்வளோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டவன் தானே தாவீது. ஆனால் தாவீது லைஃப்ல ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணான். என்ன தப்பு? பத்சேபாள் விஷயத்தில் தவறு பண்ணான். அவனுடைய ஆவிக்குரிய லைஃப்பையும் இவன் செஞ்ச தவறையும் பார்த்து கம்பேர் பண்ணீங்கன்னா 99% டோட்டலி குட், ஒரே ஒரு சதவீதம் தவறான காரியம் இருந்துச்சு.
சரி 1% தானே, அப்படி வெட்டி விட்டுட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு விட முடியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, பாவங்கிறது ஒரு விஷம் மாதிரி. ஒரு பெரிய பாத்திரம் முழுக்க நல்ல ஆகாரம் இருந்தும் ஒரு துளி விஷம் அதில் கலந்துருச்சுன்னா அந்த விழுந்த இடம் மட்டும் விஷமா இருக்காது, மொத்த பண்டம் என்ன ஆயிடும், விஷமாயிடும். அப்படிதான் நம்ம வாழ்க்கையில் எங்கைக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்களாம் செய்துட்டு வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன தவறு செய்கிறீங்க, அல்லது வெளியில் ஒரு சின்ன தவறு செய்கிறீங்க, உங்கள் சிந்தையில் ஒரு சின்ன காரியத்தில் விழுந்து போகிறீங்க, உங்கள் வாயில் சில விஷயத்தை நீங்கள் விழுந்து போகிறீங்க. அந்த சின்ன விஷயம்தான், சாதாரண வார்த்தை தானே பாஸ்டர், சின்ன விஷயம்தான். ஒரு சின்ன கோபம் தானே, சின்ன விஷயம்தான். ஒரு பொய் தானே, சின்ன விஷயம்தான். அதுதான் உங்கள் மொத்த வாழ்க்கையும் பாழாக்கி விடும். அல்லேலூயா. இப்போ நாம் செய்கிற நிறைய நேரங்களில் இதை நிறைய புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. அதனால துணிகரமாக தவறு செய்துடுறோம், விளைவு வரும் பொழுது கர்த்தர் மேலே பழிய போடுறோம். நீங்கள் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அது விபச்சாரமாக இருக்கட்டும், தகாத வாயின் வார்த்தையாக இருக்கட்டும், விக்கிரக ஆராதனையாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், பொருளாசையாக இருக்கட்டும், பொய்யான வார்த்தையாக இருக்கட்டும், நிச்சயமாய் ஒரு பாதிப்பை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கும். அல்லேலூயா.